ரைட், வெல்கம் டு another செஷன் டே 23. நேத்து நம்ம பார்த்த சிஎஸ்வி ஃபைலோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் பார்க்க போறோம். நேத்து பார்த்த எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைல் ரீடிங் தான். ஃபைல் இருக்கக்கூடிய டேட்டா பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைல் இருக்கக்கூடிய டேட்டா பத்தின தெளிவுகளை பத்தி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் உள்ள குதிச்சு பார்க்க போறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையான லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடின்னு கொடுத்துட்டேன். ஃபைலை ரீட் பண்ணணும். பாண்டாஸ் டாட் ரீட் சிஎஸ்வி, டைமண்ட் டாட் சிஎஸ்வி. இப்போதைக்கு நான் கரண்ட் ஃபைல்லையே கரண்ட் ஃபோல்டர்லேயே உங்களோட சிஎஸ்வி ஃபைல் வச்சிருக்கேன். சம்டைம் இந்த சிஎஸ்வி ஃபைல் வேற ஃபோல்டரில் இருக்கும்போது அந்த ஃபோல்டர் பார்த்தீங்க நீங்கள் கொடுத்துடணும். அதை நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல எப்பவுமே ஒரு டிஎஃப் போட்டு பிரிண்ட் பண்ணி ஃபைல் ரீட் ஆகுதான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரீட் ஆகுது உடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கிடுங்க, அதுலேருந்து போக தேவையில்ல. ஸோ நம்ம ஃபைலில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்ன பார்த்தோம்? நல் டேட்டா இருக்கிறத பற்றி பார்த்தோம். ரைட், வி சீன் சர்டன் நல் டேட்டா. அது எப்படி பார்த்தோம்? ஃபைண்டிங் நல் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் isNA டாட் சம். அப்போ என்ன பண்ணும்? இது ஒரு காலம்ல இருக்கக்கூடிய நல் டேட்டாவோட கவுண்ட்டை கொடுக்கும். கொடுக்குதா? ரைட். மோன் எனக்கு டோட்டல் சம் இதெல்லாம் விட்டுடு, டோட்டலா எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, எப்பவுமே இந்த வேரியபிள் நேமும் ப்ராப்பரா கொடுங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாத்திரதா இருந்தாலும் அந்த வேரியபிள் நேம் ப்ராப்பர் நேமா கொடுங்க. சம் டாட் சம்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் வைஸா வந்தது, கடைசியில் ஓவரால் டேட்டா கொடுக்கும். அப்ப ஒட்டுமொத்த டேட்டா ஃப்ரம் டோட்டலா 7 டேட்டாஸ் பாத்தீங்கன்னாக்கா எம்டியா இருக்கு. 7 செல்ஸ் வந்து எம்டியா இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரைட். சரி, நேத்து என்ன பண்ணோம்? நல் டேட்டாவை கம்ப்ளீட்டா டிஎஃப் டாட் டிராப் என்ற மெத்தட் மூலியமா ஒட்டுமொத்தமா டிராப் பண்ணோம். பட் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் என்னன்னா, டிராப் பண்றது மேட்டர் இல்லைங்க. சம்டைம் ஒரு செல்லுக்காக டிராப் பண்ணும்போது மற்ற செல்ல டேட்டா செஞ்சுனாக்க டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். ஐ ரிப்பீட், ஒரு செல்லுக்காக நம்ம பார்த்து மற்ற செல்லுல இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்துச்சுனாக்கா டிராப் பண்ண வந்து தப்பான வேலையை செஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா டிராப் பண்ண இஸ் நாட் ஆல்வேஸ் த ஆப்ஷன். அதுக்கு பதிலாக we can go for fill NA. fill என்னன்னு அர்த்தம்? டேட்டாவை ஃபில் பண்ணணும் அர்த்தம். இப்போ என்ன பண்றேன் பாருங்க, df டாட் fill NA 1000 கமா in place is equal to true. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த டோட்டல் நல்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கடைசியா print df பார்க்கலாம். தட் மீன்ஸ் முதல்ல சம் வந்திருக்கும், இது கூட தேவையில்லை, ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, இதை வச்சுக்கலாம். ஸோ ஃபில் என்ன? ஃபில்னா நல்லா இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, invalid value 1000 for d type string, value should be string or missing value. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ ஃபில் பண்ணிருக்கேன்னு சரி, இந்த இடத்துல டிஎஃப்னு கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன், 1000 கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன், என்னால ஃபில் ஆகலன்னு சொல்லுது. சீரியஸ், என்ன எரர் வந்திருக்கு? சீரியஸ் எரர், டைப் எரர், இன்வேலிட் வேல்யூ 1000. நான் 1000 ஸ்ட்ரிங்கா கொடுக்கல. பட் அவன் என்ன சொல்றான், நீ ஏதாவது சிஎஸ்சி ஃபைலுக்கு நீ செய்ய விருப்பப்பட்ட அது ஸ்ட்ரிங்கா கொடுன்னு சொல்றான். அப்ப நான் என்ன பண்றேன்? 1000 ஸ்ட்ரிங்கா மாத்துறேன், ரன் பண்றேன். இன்வேலிட் டைப், டேட்டா ஆஃப் ஃப்ளோட் டைப். ஏன்னா லெட் மீ கோ டு த டாப். இங்க பாருங்க, இப்படியாப்பட்ட எரர் வருது இல்லையா? கன்ஃபியூஸ்டா இருந்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங்க போடுங்க. இங்க பாருங்க, ட்ரை except print ex exception as ex. அப்போ நான் 1000 வேல்யூவா போட்டாலும் வரல, 1000 நான் வந்து ஸ்ட்ரிங்கா போட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு வகையில ரெஸ்பான்ஸ் வரல, சரியா வரல. செக் பண்ணி பார்த்துருவோமா? இங்க பாரு, இதுதான் எரர். இன்வேலிட் டைப் 1000 ஃபார் ஃப்ளோட் டைப். என்ன பண்றேன்? அதே பிரச்சனை தான். முதல்ல என்ன பண்ண, டிராப் என்ன பண்ணும்போது பிரச்சனையே இல்லை, அந்த ரோவே டிராப் பண்ணிடும். ஆனா ஃபில் பண்ணும்போது நான் யதார்த்தமா எத்தனை பேர் 1000 மட்டும் ஃபில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களோட சிஎஸ்சி ஃபைல் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ், அதான் சொல்றேன் இல்லையா? அப்ப வேற இருக்கிறதுனால அது என்ன சொல்லுது, மோகன் ஐம் சாரிப்பா, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு திடீர்னு டிஎஃப் வச்சு 1000 ஃபில் பண்ண முடியாது. உன்னோட பர்டிகுலர் காலம் என்ன டைப்போ அந்த காலமை பேஸ் பண்ணி தான் நீ டேட்டாவை ஃபில் பண்ணணும், உன் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரியா? சரி, அப்போ
ஒரு ஒட்டுமொத்த டேட்டா ஃப்ரேம்க்கு ஜெனரிக்கான ஒரு வேல்யூ வச்சு உங்களால ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க அழகா தெரியுது, விச் இஸ் வெரி குட் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது முதல்ல போட்டுருங்க, சொல்றேன். நம்ம லாஸ்டா பார்த்த ரெண்டு மெத்தடுமே அன்அக்செப்டபிள் மெத்தட். டிராப் பண்ணி காலம் ஸ்பெசிஃபிக்கா பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபில்லுன்னு ஓவரால் டேட்டா ஃப்ரேம்க்கு ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்புட் ஃபைல் ஒரு பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காலம் எல்லாமே வேற வேற டைப் கொண்டது. ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு டைப்ன்றதுனால நம்மளால ஆக்சுவலா அதை ஃபில் பண்ண முடியாது. அதெல்லாம் இங்க எரர் த்ரோ பண்ணுது. செக் பண்ணுங்க. ரைட், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்புட்ஸை ஜூபிட்டர் ஃபைலில் நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஏன் முதல்லேருந்து வரேனாக்கா, ரெக்கார்டிங் வந்து நான் போடாம விட்டுட்டேன், இப்போதான் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால கேஷுவலாக திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஓகே, அடுத்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜூபிட்டர் வழியா ரன் பண்ண போறோம். ஜூபிட்டர்னா என்ன? பைச்சாம் மாதிரி அது ஒரு எடிட்டர் தான். பட் பைச்சாம்ல பிரச்சனை என்னன்னா, கோட் ரன் பண்ணும்போது எல்லாமே ரன் ஆகும் லைன் நம்பர் 1ல இருந்து. ஒரு சில லைன்ஸ் நம்ம ஹைட் பண்ண விருப்பப்பட்டு அதை கமெண்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? பட் அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு பதிலா டைரக்டா ஜூபிட்டர் வழியா ரன் பண்ணலாம். ஜூபிட்டர் நீங்க ஆல்ரெடி பிப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஜூபிட்டர் ஐஃபன் நோட் புக்குன்னு போடுங்க. போட்ட உடனே டெர்மினல்ல வராது, ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. அங்க போயிட்டு உங்களோட கரண்ட் டைரக்டரிக்குள்ள போயிருங்க. இன்னைக்கு டே 22க்குள்ள போயிட்டு ஆல்ரெடி அன்டைட்டில்னு இருக்கு இல்லையா, இது நமக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிடுவோம். டு த்ராஷ் கொடுத்துட்டு நியூ கொடுங்க, பைத்தான் 3 கொடுத்துட்டு இந்த அன்டைட்டில் போயிட்டு பேர் வைங்க. பேர் வைக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பைத்தான் ஃபைல் மேனிபுலேஷன் சிஎஸ். சும்மா டிஃபரன்ஸ்க்காக வேற ஒரு நேம் வச்சிருக்கேன். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் IPYNBன்னு இருக்கும். ரீநேம் கொடுத்துருங்க. இம்போர்ட் பாண்டாஸ் as pd அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ உடனே அந்த பைச்சாம்ல இருக்கக்கூடிய அந்த கோடை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை இம்போர்ட் மட்டும் தனியா ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆயிருச்சு. அப்புறம் இந்த கோடு அவுட்புட் வந்துருச்சு. ரைட், லுக் அட் தட். இந்த இடத்துல எனக்கு எரர் காமிச்சிருச்சு. என்ன எரர் காமிச்சிருக்கு? என்னப்பா வருஷத்துக்கு DF 1000 வச்சிருக்கேன், ஒரு காலம் 1000 அக்செப்ட் பண்ண, ஒரு காலம் 1000 அக்செப்ட் பண்ணாதல அப்படின்னு சொல்லுது, விச் இஸ் ஓகே. அப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்றேன், கீழே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இது எடுத்துறேன், தேவையில்லாம இருக்கு. இப்போ இந்த fill என்னைக்கு பதிலா இன்னொரு மெத்தட் இருக்கு, fillன்னு சொல்லுவாங்க. fillனா ஃபார்வர்ட் ஃபில். அப்ப என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் நீ எம்டி டேட்டா பாக்குறியோ அந்த இடத்துல என்ன பண்ணுனா முன்னாடி இருக்கிற டேட்டாவை எடுத்து ஃபில் பண்ணிடு. அதாவது முன்னாடி செல் இருக்கிறது பின்னாடி செல்லுக்கு ஃபில் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஎஸ்சி ஃபைல் ஓபன் பண்ற பாருங்க, இங்க பாருங்க, இது எம்டியா இருக்கா, முன்னாடி இருக்கிற டேட்டா இங்க ஃபில் ஆகும். அன்பார்ச்சுனேட்டா ரோ நம்பர் 1க்கு முன்னாடி டேட்டா இல்ல, இது விட்டுடும். இங்க என்ன நடக்கும், முன்னாடி என்ன இருக்கோ அது ஃபில் ஆகும். அப்ப இந்த இடத்துல பிரீமியம் ஃபில் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இன் ஃபில் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் ஃபில். முன்னோக்கி இருக்கக்கூடிய டேட்டா எடுத்து இதுல போட்டுக்கணும். அப்போ ஒரு சென்சிபிளான ஃபில்லிங் தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி ப்ராப்பர் ஃபில்லிங். நான் திரும்ப சொல்றேன், இந்த டேட்டாவை ஃபில் பண்றது நம்ம இஷ்டத்துக்குலாம் இல்ல, ஸ்பெசிபிக் நீட்ஸ் பொறுத்து நம்ம ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு ஃபில் இட் ஹியர். கோட ரன் பண்றேன். இங்க பாருங்க, எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. ஒரே ஒரு டேட்டா கேரட் மட்டும் ஃபில் ஆகல. ஏன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா கேரட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் அது மட்டும் அப்படியே இருக்கு, மற்றது மீதி எல்லாமே ஜீரோ மாறிடுச்சு. பாருங்க, இங்க பாருங்க, மேல கட்ல 2, இங்க கட்ல 0, கலர்ல 1, இங்க கலர்ல 0ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ த ஃபில்லிங். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெக்கானிசம். நிறைய ஃபில்லிங் மெத்தட்ல இது ஒன் ஆஃப் த ஃபில்லிங் மெத்தட். சரியா? செக் பண்ணுங்க. இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, ஃபில் ஆயிருக்கு, பிரீமியம் பிரீமியம் ஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஆனா இந்த இடத்துல NaN மட்டும் வருது. ஏன் வருதுன்னா ஃபார்வர்ட் ஃபில் அது சாத்தியம் இல்லை. ஆனால் என்ன பண்றோம், ஃபில்லுக்கு பதிலாக பி ஃபில் கொடுக்குறோம். பி ஃபில்னா பேக்வர்ட் ஃபில். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பின்னாடி இருந்து டேட்டாஸை பண்ணும். இங்க பாருங்க, பின்னாடி குட்டு இருந்துச்சு, அப்போ இங்கேயும் குட்டு இங்கேயும் குட்டு ஃபில் ஆயிருக்கு. அப்போ பேக்வர்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? செக் பண்ணுங்க, இதுக்கு பேர் பேக்வர்ட் ஃபில், அனதர் மெக்கானிசம். ஆல் ரைட் கைஸ், எல்லாருக்குமே இது முக்கியமான விஷயம். அவர் என்ன கேட்டார் புரியுதா? இப்போ நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா, இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம், எல்லாம் நடக்குது.
இது வந்து ஒட்டுமொத்த டேட்டா செட்லி, தட் மீன் சிஎஸ்சி ஃபைல போய் ஃபில் ஆமான்னு கேட்டிருக்காரு. பியூட்டிஃபுல் கொஸ்டின், இது நான் மறந்துட்டேன் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர். நீங்க ஒரு தடவை ரீட் சிஎஸ்சி கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த இந்த டிஎஃப் என்ன பண்ணுதுன்னா உங்க சிஎஸ்சி ஃபைல் இருந்த உங்களோட கண்டென்ட்டை இது காப்பி பண்ணி எடுத்து வச்சுச்சு, அவ்வளவுதான். அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே பைத்தான்குள்ள இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேம்ல மட்டும்தாங்க நடக்கும். ஓகே. புரியுதா? ஸோ அதனால உங்களோட சிஎஸ்சி ஃபைல போய் ஃபில் ஆகாது. நீங்க ஃபில் பண்ண நினைச்சாலும் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபைல ரீட் ஒரு வாட்டி ஃபைல் ரீடிங் பண்ணிட்டா உள்ளுக்குள்ள பைத்தான் ப்ராசஸ் தான் பண்ண போறோமே தவிர ஃபைல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. am I ஓ making sense brother? ஓகே தேங்க்ஸ். ரைட் ரைட். அப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், we gonna do the filling. பட் அந்த ஃபில்லிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் இல்லையா? அவன் தெளிவா சொல்லிட்டான், மோன் ஸ்ட்ரிங் டேட்டா ஆச்சுனாக்கா அது ஸ்ட்ரிங், அந்த பர்டிகுலர் காலத்துக்கு ஸ்ட்ரிங் வச்சு ஃபில் பண்ணு. நியூமெரிக்கல் டேட்டா ஆச்சுனாக்கா அது நியூமெரிக் வச்சு ஃபில் பண்ணு. மீன் சாரி டெசிமல் ஆச்சுன்னா டெசிமல் வச்சு ஃபில் பண்ணும். அப்போ ஒரு ஒரு காலம் என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நமக்கு இங்க சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டா செட்ல இருந்து அதை மட்டும் தனியா ஃபெச் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் காலம்ஸ். காலம்ஸ் மட்டும் வருதா, இங்க பிரிண்ட் பண்ணணும். காலம்ஸ் வந்துருச்சா? இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸ் இன் காலம்ஸ், ஒரு ஒரு காலமே நான் என்ன பண்றேன், ஃபார் லூப் பண்றேன். ஃபார் லூப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ற பாருங்க, இஃப் df of x, அந்த காலமை என்னோட டேட்டா ஃப்ரேம்குள்ள அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு d type is equal to o, கேபிட்டல் o. கேபிட்டல் ஓனா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அப்போ ஆப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா அது எல்லாமே நான் நியூமரிக்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி தனித்தனியா போட்டாலும் ப்ரோக்ராமேட்டிக்கா இப்படி செக் பண்ணலாம். அப்போ இங்க என்ன பண்ணலாம், கேட்டகோரிக்கல் காலம்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம். நியூமரிக்கல் காலம்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றோம். அப்போ ஓனா ஆப்ஜெக்ட், அப்போ ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், கேட்டகோரிக்கல் காலம்ஸ் டாட் அப்பெண்ட், அதில் எக்ஸ் கொடுக்குறோம். எல்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஃபில் பண்றோம். ரன் பண்ணா இங்க பாருங்க நியூமரிக்கல் காலம்ஸே வரல. ஆனா முதல்ல இருக்கிறது ஆனா என்ன பிரச்சனை, இங்க ஓ நினைக்கிறேன். ஓ, இங்க நியூமரிக்கல் காலம் போட்டுருக்கோம். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இப்ப ரன் பண்ணா என்ன நடக்குது பாருங்க, கேட்டகோரிக்கல் காலம் இங்க கேபிட்டல் ஓ, இப்ப கேபிட்டல் ஓ, ஐம் சாரி. இப்ப ரன் பண்ணா வந்துச்சு பாருங்க. இது எல்லாமே கேட்டகரி, இது எல்லாமே நியூமரிக். அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த காலம். இது நம்ம ஜெனரிக்கா டிஎஃப் டாட் டி டைப்ஸ் போட்டாலே வந்துடும். பட் இருந்தாலும் ப்ரோக்ராமேட்டிக்கா இன்டர்வியூல இது ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, how to see whether it is a categorical data or numerical data na, this is the way to do it. Okay, இந்த இடத்துல ஏமோ ஓ போட்டிருக்கேன்னா அந்த ஓ இண்டிகேட்ஸ் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும், அதனால இப்படி போட்டிருக்கேன். அகெயின் இது நம்மளோட டேட்டா ஃபில்லிங்க்கும் பயன்படுத்திக்கலாம். இன் ஜெனரிக் இன்டர்வியூல எப்படி கேள்வி கேட்கலாம், கேன் யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த டேட்டா சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 3 காலத்துக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது ஸ்ட்ரிங் ஏற்ற மாதிரி ஃபில்லும், இந்த 3 காலத்துக்கு நியூமரிக் ஏற்ற மாதிரி ஃபில்லிங்கை நம்ம பண்ணலாம். ஸோ அதனால ப்ராசஸ் டிஃப்ரெண்டா போட்டு லாஜிக்கலா எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இன்டர்வியூல இது கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, செக் இட் அவுட். Shall we proceed? Can I proceed? ஓகே ஃபைன். இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த இந்த கேட்டகரி காலம்னா அதுக்கேற்ற டேட்டாஸ் வச்சு ஃபில் பண்ணணும், நியூமெரிக்கல் காலம்னா அதுக்கேற்ற டேட்டா வச்சு தான் ஃபில் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்,
வில் ட்ரை டு ஃபில் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் காலம். ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த பழைய ப்ரோக்ராம் இங்க போடுறேன். இந்த இடத்துல நான் டிஎஃப் ரீட் போடவே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ரீட் ஆயிருக்கும். அதனால ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் மேலே ரீட் ஆனதால திருப்பி நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேணா செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. பட் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஃபில் பண்ணாம டைரக்டா பண்ணாம காலம் ஸ்பெசிஃபிக்கா பண்றேன். என்ன காலம் ஸ்பெசிஃபிக்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் எக்ஸ் டாட். அப்போ எக்ஸ்ன்ற காலத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபில் பண்ண போறேன். ஆல்ரெடி எக்ஸ்ன்ற காலம்ல ஏதோ எம்டி டேட்டா இருக்கு, எம்டி டேட்டா இருக்கு. அது வந்து நியூமெரிக்கல் டேட்டா, நியூமெரிக்கல் காலம். அப்ப நியூமெரிக்கல் காலம்க்கு ஃபில் பண்ணது என்ன பண்ணணும், இங்க பாருங்க, ஃபில் என்ஏ ஃபில் பண்ண போறோம். எதை வச்சு ஃபில் பண்ண போறோம், அதே டிஎஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட மீன், அதாவது ஒட்டுமொத்த எக்ஸ் காலமோட மீனை எடுத்து அந்த மீனை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்ப ரன் பண்றேன், எக்ஸ பாருங்க, எங்கெங்கெல்லாம் எம்டி ஆச்சோ அங்கெல்லாம் ஃபில் ஆயிருக்கும் சீரிஸ். இதை தனியா எடுத்து போட்டுக்கோங்க, இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய ரீட் பண்ண டேட்டா ஃப்ரேம் வந்து ஃபில் ஆனதால இங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஃபில் ஆன மாதிரி காமிக்குது. இப்போ ரன் பண்ணி பாருங்க. லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல ஒரு டேட்டா வந்து இருக்கு, எம்டி டேட்டா. அது இங்க நிவர்த்தி ஆயிருச்சு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல. அதனாலதான் முதல்ல 2 டிஜிட்டா இருந்து இப்ப பாருங்க 3-4 டிஜிட்டா மாறி இருக்கு. ஏன்னா என்ன பண்ணிருக்கோம், எக்ஸோட ஒட்டுமொத்த காலத்தோட மீனை கண்டுபிடிச்சு அந்த மீன் எடுத்து ஃபில் பண்ணோம். இப்ப சென்சிபிளா இருக்கு. நோ இட் லுக்ஸ் வெரி மச் சென்சிபிள் இல்லையா. எங்கெங்கெல்லாம் நியூமெரிக்கல் டேட்டா இருக்கோ ப்ராப்பரா அதனோட மீன் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்போ சும்மா நீங்களே ஒரு டேட்டா வச்சு ஃபில் பண்றது பதிலா இது வந்து ஓரளவுக்கு சென்சிபிளான ஃபில்லிங். இது என்னது, இது காலம் ஸ்பெசிபிக் ஃபில்லிங். லுக் அட் தி சின்டாக்ஸ், ட்ரை பண்ணுங்க. let me share you the screen. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், we did a column specific mean. இது ஒன்னும் ட்ரை பண்ணல இல்லையா நீங்க? இல்ல ஜி. ட்ரை பண்ணுங்க. மேல இருக்க கூட காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரே லைன்ல நீங்க மீனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இது அப்படியே ஒரு ஃபார் லூப்ல ரன் பண்ணி அதை வச்சு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எப்படின்றது இங்க காமிக்கிற பாருங்க செப்பரேட்டா. இப்போ என்ன பண்றீங்க, ஒரு ஒரு காலமா பிக் பண்றீங்க இல்லையா, அந்த பிக் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே கண்டிஷன் இங்க பாருங்க, ஈக்குவல் டு பதிலா நாட் ஈக்குவல் டு. அதாவது ஆப்ஜெக்டா இல்லாத எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம என்ன பண்றோம், we're trying to fill that with a mean. அப்ப இந்த இடத்துல எக்ஸ், இந்த எக்ஸ் காலம் நேம் எக்ஸ் இல்ல, ஃபார் லூப்போட எக்ஸ் போட்டு ரன் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஒரே ஷாட்ல நியூமெரிக்கல் டேட்டா எல்லாமே என்ன இருக்கும் இங்க பாருங்க, இது ஃபில் ஆயிருச்சு, கேரட் ஃபில் ஆயிருச்சு, அண்ட் டெப்த் எல்லாமே ஃபில் ஆயிடும். இதுக்கு தான் நான் மேல இருக்கக்கூடிய கண்டிஷன் போட்டேன். ஓகே, சோ இல்லாத பட்சத்தில் எதை வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, எல்ஸ் சும்மா டெஸ்ட்னு ஒரு டேட்டா வச்சு ஃபில் பண்றேன். இங்க பாருங்க, எல்லா கேட்டகரி இடத்துலயும் இல்லாத டேட்டாக்கு டெஸ்ட்னு ஃபில் ஆயிருக்கு. இங்க டெஸ்ட், இங்க டெஸ்ட். அப்போ இதனால தான் சொன்னேன் இந்த ஃபார் லூப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இங்க தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபார் லூப்ல காலம்ஸ் எடுத்து அந்த காலம்ஸ்ல அது இன்டீஜரா இல்ல நான் இன்டீஜரா செக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். அப்போ முன்னாடி என்ன பண்ணோம், we are trying to fill a generic value but error throw பண்ணுச்சு. என்னன்னா மோன் ஒரு காலம் ஒரு டேட்டா டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம், காலம் ஸ்பெசிஃபிக்கா we are trying to fill it up. சரியா, செக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இனிஷியலா எனக்கு தெரியல, போக போக தான் I started understanding it. ஓகே மக்களே, ஜி. then Thank we are you. stopping it here. next class வரதுக்கு முன்னாடி various types of reading படிச்சுட்டோங்க. I guarantee you that நீங்க டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், எம்எல் எந்த மாதிரி ஜாபுக்கு போனாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி ஃபைல் ரீடிங் என்னன்னு தெரியுமா, ப்ரீ ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா, நல் டேட்டா எப்படி ஃபில் பண்ணுவீங்க, எப்பவுமே டிராப் பண்ணணுமா, ஃபில் பண்ணணுமா, மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டியில இன்பில்ட்டா கேட்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் ரைட்.
ஓகே தேங்க்யூ மக்களே. தேங்க் வில் யூ கேட்ச் அப் லேட்டர். பை பை. டேக் கேர். பை எஸ் எஸ். தேங்க்யூ. தேங்க்யூங்க. பை.